ரீசன்ட் டேஸ்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பிரதிபலனா உன்னுடைய பாவ கர்மா எல்லாமே புண்ணிய கர்மாவா மாற ஆரம்பிக்க போகுது. நான் நல்ல கர்மா தான் செஞ்சிருக்கேன், நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆனா நான் அனுபவிச்சது என்னவோ ரொம்ப கெடுதல் தான் மத்தவங்க கிட்ட இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அப்ப இதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் ஒரு விஷயம் எய்ம் பண்றேன், அந்த எய்ம் அது அது எனக்கு கிடைச்சா நான் வந்து என்னுடைய இலக்கை வந்து என்னால் அடைய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அங்கதான் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாறுதல் வந்து ஏற்படுது. ஏன்னா சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ்ல பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு பார்க்கணும் இவங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் மேம். ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம வந்து சிவன் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம வந்து பிரதோஷம் வரப்போகுது. அதற்கான சிவன் மெசேஜ் பார்த்தலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அனைத்தும் சிவார்ப்பணம். ஸோ எப்பவும் போல நம்ம வந்து பைல் செலெக்ஷன்ல தான் வந்து பார்க்க போறோம். 3 விதமான கிறிஸ்டல் இருக்கு. இந்த கிறிஸ்டல்ல வந்து அவங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம், சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு. ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ முதல்ல என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டல்ல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பார்க்குறவங்க சிவபெருமான மனசுல நினைச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா நம்ம வந்து மெசேஜஸ் பார்க்கலாம். எஸ் மேம். ஆடியன்ஸ் நினைச்சிட்டாங்க. இப்போ பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் பார்த்தலாமா? ஸோ பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ இவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து கம்ப்ளீட்டா யோக மார்க்கத்தை நோக்கி இவங்க வந்து நிச்சயமா போகணும் அப்படின்னு இருக்கு. இப்ப சிவபெருமான உண்மையா வழிபடுறாங்க, இல்ல சமீப காலமா சிவபெருமான வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆர்வம் இருக்குனாலும் சரி, அதை எப்படி நான் வந்து அதை கொண்டு போகிறது, எந்த விதத்துல எடுத்துட்டு போகிறது ஒரு கேள்வி இருக்குன்னா, சிவபெருமான் தரக்கூடிய பதில் யோக மார்க்கமா அதை எடுத்துட்டு போகிறது கண்டிப்பா மிகப்பெரிய நன்மையை அவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ஓம்ன்ற அந்த மந்திர வார்த்தை, பிரணவ மந்திர வார்த்தை, ஓம்ன்ற மந்திர வார்த்தை, அதை யூஸ் பண்ணி அதுல இருந்தே அந்த அடிப்படையில இருந்தே அவங்க வந்து இந்த யோக மார்க்கத்தை கொண்டு போகும்போது தான் அவங்க எதனால இந்த சிவ மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, எதனால சிவபெருமான் மேல இவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கு, உண்மையா அவங்க வாழ்க்கையினுடைய அந்த பயணம், உடைய பயணம் என்ன, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிய வரும். இதற்கு முன்னாடி இருந்த லைஃப் வேற மாதிரியும், இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதற்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் வேற மாதிரியும் அவங்களுக்கு நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கை பயணத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து டெடிகேட்டிவா இருக்கிறதுக்கும், கொஞ்ச நாள் இதுல வந்து இருந்துட்டு போதும் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு, வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து மாறுவாங்க மறுபடியும். ஸோ அப்படிலாம் மாறாம ஒரே ஃபோக்கஸ்டா போகிறதுக்கு இவங்க ஹனுமனை வந்து வழிபடணும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஏன்னா சிவபெருமான் மேல மிகப்பெரிய ஒரு பக்தி யார் வச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் சொல்லலாம். ஒண்ணு வந்து ராவணன், இன்னொன்னு ஹனுமார். ஸோ இந்த ஆஞ்சநேயரும் ராவணனும் 2 பேரும் மிகப்பெரிய பக்தி கொண்டவங்க சிவபெருமான். அவங்களுடைய பக்திக்கு ஈடா இது வரைக்கும் யாரோட பக்தியுமே இருந்தது இல்லை, அந்த அளவுக்கு சிவபக்தி கொண்டவங்க. ஸோ அப்போ அந்த டெடிகேஷன் ஆஞ்சநேயர் கிட்ட இருக்கும். அப்ப அந்த ஆஞ்சநேயரை இவங்களும் தொடர்ந்து வழிபடும் போது, நிறைய பேர் சிவன் வேற ஆஞ்சநேயர் வேற, இந்த மார்க்கம் வேற இந்த மார்க்கம் வேற அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஆமா, அது கிடையாது. எல்லாமே அங்கிருந்து வர்றதுதான்.
ஸோ அப்ப இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்ந்து செய்யும்போது அந்த டெடிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிலையிலிருந்து அந்த கடைசி நிலை போகிற வரைக்கும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சிய அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஒரு யோக மார்க்கமும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து உருவாக்கும் அப்படின்றது தான் சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க மேம். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க கண்டிப்பா யோக மார்க்கத்த தேடி கண்டிப்பா போய் கத்துக்குங்க. உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஓம் நம சிவாயன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் பார்த்தரலாமா? ஸோ பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ இவங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன வந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு தெரியல. ஃபைல் நம்பர் 1க்கும் சரி 2க்கும் சரி இந்த ஆஞ்சநேயர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க தீவிர ஆஞ்சநேய பக்தரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் சாலிசா படிச்சவங்களா இருப்பாங்க. பாஸ்ட்ல கூட படிச்சவங்களா இருப்பாங்க. இப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அடிக்கடி போறவங்களா இருப்பாங்க. ஆஞ்சநேயர் நாமம் சொல்றவங்களா இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு தொடர்புடையவங்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் இவங்களுடைய கர்ம வினைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. நீ என்ன பாவ கர்மா செஞ்சிருந்தாலும் அது எல்லாமே உனக்கு புண்ணியங்களா மாறக்கூடிய அளவுல அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ப்ரெசன்ட் லைஃப்ல இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பிரதிபலனா உன்னுடைய பாவ கர்மா எல்லாமே புண்ணிய கர்மாவா மாற ஆரம்பிக்க போகுது. அதற்கான மாற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்போ ஹனுமரை கையில பிடிச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யல அப்படின்னாலும் இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் அந்த கர்ம வினைகள் அவங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நான் நல்ல கர்மா தான் செஞ்சிருக்கேன். நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆனா நான் அனுபவிச்சது என்னவோ ரொம்ப கெடுதல் தான். மத்தவங்க கிட்ட இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அப்ப இத நான் எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, யாரெல்லாம் இவங்கள கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் இவங்களுக்கு கெடுதல் விளைவிச்சாங்களோ, அவங்களுடைய கர்ம வினையப்படி அவங்க அனுபவிக்கிறத இவங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு தண்டனையை இவங்களால பார்க்க முடியும். அதையும் சிவபெருமான் இவங்களுடைய அந்த தீவிர பக்தி அன்புனால அதை உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் இங்க இவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் அவருடைய தீவிர பக்தியோட சேர்ந்து சிவபெருமான் வழிபாடையும் மேற்கொள்ளும் போது இவங்களுடைய பாவ கர்மா புண்ணிய கர்மாவா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுதான் சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க மேம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க மேம் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் சரி, சிவன் வழிபாடும் சரி, இன்னும் அதிகமா நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். மறக்காம ஓம் நம சிவாயன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கானதை பார்த்தரலாம். எப்படி இருக்குன்றத சிவன் மெசேஜ் பார்த்தரலாமா? ஸோ ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணீங்களோ இவங்களுக்கான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 இவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அதாவது நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே அவங்களால உருவாக்க முடியும். நான் ஒரு விஷயம் எய்ம் பண்றேன். அந்த எய்ம் அது எனக்கு கிடைச்சா நான் வந்து என்னுடைய இலக்கை வந்து என்னால அடைய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அங்கதான் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாறுதல் வந்து ஏற்படுது. ஏன்னா சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ்ல பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குதோ வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்க்கணும் இவங்க. அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இவங்க எதிர்பார்த்து அந்த இலக்கை அடைய முடியும். அந்த பெரிய ஒரு சாதனையை உருவாக்க முடியும். ஸோ அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை எல்லாம் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க.
அண்ட் வெளியில இருந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கு, நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்கு யூனிவர்ஸ்ல. நம்மளுக்கு தேவைப்படுற எனர்ஜி ஃபோர்ஸ், நல்ல விதமான ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கு. அப்ப அதை வந்து ரிசீவ் பண்ணும், அதை அடாப்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு நபரா நம்ம வந்து மாறணும். அப்ப சிவ வழிபாடு செய்யறதே தொடர்ந்து அவங்க செய்யும் போதும் வெளியில, அதாவது ஒரு கோவில் போறது, கோவில்ல போய் சிவனை வந்து வழிபடுறது இப்படி மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது, இயற்கையோட கனெக்ட் ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு பிரதான வழிபாடுகளை செய்யும் போது வெளியில இருக்கக்கூடிய நல்ல ஃபோர்ஸஸோட எனர்ஜி, அந்த அந்த சக்தி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனாலையும் அவங்களுடைய இலக்கு அடையறதுக்கான ஒரு வழியை நோக்கி அவங்க சிறப்பா போக முடியும், அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம நந்தி வழிபாடும் இவங்க வந்து செய்யணும். இப்ப எப்படி பிரதோஷத்துக்கு சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோமோ, அது மாதிரி பிரதோஷ தினத்துல நந்தி வழிபாடு நிச்சயமா அவங்க வந்து செஞ்சே ஆகணும். இதனாலேயும் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள்ன்றத விட நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவங்கள அந்த பெரிய உயர்வான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளா கண்டிப்பா வந்து அமையும்ன்றதுதான் சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க மேம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பைல் நம்பர் 3 செல் பண்ண நீங்க சிவன் பக்தரா இருக்கிறனால தான் பார்க்குறீங்க. சிவன் பக்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நந்தி வழிபாடும் நீங்க வந்து செலுத்திட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா அவர்கிட்ட போய் இன்னும் கோரிக்கைகள் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத மேம் சொல்றாங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நல்லதே நடக்கும். கீழே ஓம் நம சிவாய அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் ரொம்ப அழகாக பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3க்கான மெசேஜஸ் வந்து சொன்னீங்க. இப்போ ஓவராலா எங்களோட ஆடியன்ஸ், இந்த பைல் நம்பர் செலக்ட் பண்ணாதவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மொமெண்ட்ல ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது இந்த பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ப்ராப்பரா அந்த பஞ்சபூத ஸ்தலம் யார் யாரெல்லாம் வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போகலாம், எந்தெந்த ஸ்தலத்துக்கு போகலாம் அப்படின்றது ப்ராப்பரா தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு அது தெரியுமான்றது தெரியாம தான் இருக்கும். பொதுவா நம்மளுடைய 12 ராசிகளை வந்து 4 விதமா பிரிப்போம். நீர், நிலம், காற்று, நெருப்பு அப்படின்றது. அப்போ உங்க ராசி, அந்த 12 ராசியில உங்க ராசி என்னவோ அந்த ராசியில வரக்கூடிய அந்த ஐம்பூதத்துல எந்த, இப்போ உங்க ராசி என்ன, துலாம் ராசி. உங்களோட துலாம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காற்று ராசியை சேர்ந்தது. அப்ப காற்று ராசி, காற்றுக்கான ஸ்தலம் வந்து காளஹஸ்தி. அப்ப நீங்க காளஹஸ்தி போயிட்டு வந்தா உங்களுக்கு எப்பவுமே பெஸ்டா இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க போகலாம். அந்த மாதிரி நிலத்துக்கான ராசிகளுக்கு காஞ்சி ஏகாம்பரநாதர், நீருக்கான ராசிக்கு திருவானைக்காவல் சிவன் கோவில், நெருப்புக்கான ராசிக்கு வந்து திருவண்ணாமலை. அப்படி இந்த 4 எலிமெண்ட்ல வர 3 ராசிகளும் இந்தந்த சிவன் கோவிலுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, இல்ல மாதம் கூட போகலாம். அப்படி போயிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான மாற்றங்களை பார்ப்பாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களையும் வந்து பார்ப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அந்த சிவனுடைய அருள், சிவபெருமானுடைய அருள் இருக்கிறதையும் அவங்களால உணர முடியும். அதனால ராசி எதுவோ அதற்கான எலிமெண்ட், அதற்கான ஐம்பூதம் எதுவோ அதற்கான சிவபெருமான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு வந்து நம்ம போயிட்டு வருது. இதே மாதிரி ஆகாயம் சார்ந்தது வந்து நடராஜர் கோவில், அது எல்லா ராசிக்காரங்களும் போலாம். எல்லா ராசிக்காரங்களும் அங்க போயிட்டு வரலாம். இப்படி இந்த 50 ஸ்தலங்களை நம்ம ராசிப்படி நம்ம போகும்போது கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து இனிமே போக ஆரம்பிக்கலாம். அருமையா சொன்னீங்க மேம். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கே சந்தேகம் வந்தது. ஆகா, என்னோட ராசி என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க. மீதி இருக்கிற அந்த 11 ராசிக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நான் வந்து எந்த பஞ்சபூதத்துல வருவேன், ஆகாயத்துல வருவேனா இல்ல நிலத்துல வருவேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இதுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு. இப்போ வந்து முதல் நெருப்பு ராசி. இப்ப நெருப்பு ராசிகள் எடுத்துக்கிட்டா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிக்காரங்களும் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து போயிட்டு வரலாம். நீர் ராசிகள்னு எடுத்துக்கிட்டா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்காரங்களும் வந்து திருவானைக்காவல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். காற்று ராசிகள் எடுத்துக்கிட்டா மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளும் காளஹஸ்திக்கு போயிட்டு வரலாம். நிலம் ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிகளும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த 12 ராசிகளும் பொதுவா ஒரு கோவில் போலான்னா ஆகாய கனெக்டடா இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலுக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சூப்பர். ஸோ எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு கோவிலும் சொல்லியாச்சு, தனித்தனி ராசிகளுக்கான சிவன் டெம்பிளும் சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.